Hello students, so in the video strength of material subject thermal stress. இந்த thermal stress என்ன, அது எப்போ compressive எப்போ tensile இருக்கும், அப்புறம் அதுல இருந்து ஒரு ரெண்டு பேசிக் ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ thermal stress அப்படிங்கிறது இப்போ ஒரு மெட்டீரியல் என்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த மெட்டீரியலை நான் ஹீட் பண்றேன், ரைட்? எனி மெட்டீரியல் ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆல்பாங்கிறது thermal coefficient of thermal expansion. ஸோ ஒரு மெட்டீரியல் ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், கரெக்டா? ஸோ இப்போ இந்த மெட்டீரியலை நான் இங்கே அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் என்ன ஆகும்? கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். கிளியர்? ஸோ ஹீட் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். காரணம் என்னென்னா ஹீட்டிங்னால இது கொஞ்சம் பெருசாகும். கிளியரா? ஸோ இதே மெட்டீரியல் கூல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கம்ப்ரஸ் ஆகும். ஐ மீன் ஷ்ரிங்க் ஆகும். கம்ப்ரஸ் நம்ம சொல்ல போகிறதில்ல, ஷ்ரிங்க் ஆகும். கிளியர்? ஸோ இப்போ இந்த மெட்டீரியலை எடுத்து இதே மாதிரி நான் வைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில, ஸோ இப்படி ரெண்டு சப்போர்ட் வச்சுட்டு இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில நான் மெட்டீரியலை ஹீட் பண்ண போகிறேன். கிளியரா? ஸோ இதான் என்னோட மெட்டீரியல். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில இருக்க மெட்டீரியலை இப்போ நான் ஹீட்டை ஆட் பண்ணுறேன். Q is being added. கரெக்டாக? Qவை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மெட்டீரியல் என்ன பண்ணும்? எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணும். கிளியரா? நியாயமா இது எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஆனா நான் ரெண்டு சைடும் சப்போர்ட் வச்சு அதை அரெஸ்ட் பண்றேன். அப்ப இது இங்க புஷ் பண்ண ட்ரை பண்ணும், ஆனா இதால புஷ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பொருள் இந்த ரெண்டும் எனக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து இதை எக்ஸ்பேண்ட் ஆக விடாம பிடிச்சி வச்சிருக்கு. கிளியரா? அப்போ ஒரு மெட்டீரியல் இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பேண்ட் பட் இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் a compressive stress. கரெக்டா? ஏன்னா இந்த இதுதான் ரொம்ப புரியணும். ஏன்னா ஜென்ரலா நம்ம என்ன நினைப்போம்? ஹீட் ஆனா எக்ஸ்பேண்ட் ஆகும்பா, டென்சைல் ஸ்ட்ரெஸ் பா அப்படின்னு நினைச்சிருவோம். கரெக்டா? ஹீட் ஆனா மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஆனா இங்க நான் ஆக விடாம தடுத்து வச்சிருக்கேன். கிளியரா? அப்போ நான் ஒரு பெருசாகிறதுக்கு தடுத்து வைக்கணும்னா நான் அமுக்கி பிடிச்சி கம்ப்ரஸ் பண்ணி வைக்கணும். கிளியரா? So the material technically experience a compressive stress. சரியா? ஸோ இதுதான் ஃபார்முலால பெரிய மாற்றம் வர போறதுல பிளஸ் மைனஸ் தான். ஆனா என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ரைட்? அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிச்ச இன்ஜினியரா இருந்துட்டு ஒரு மெட்டீரியல் தெர்மல் ஹீட் ஆகும்போது ஒரு கன்ஸ்ட்ரெயின்டுக்குள்ள இருந்தா நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்கும்போது எனக்கு தெரியாம இருந்துடக்கூடாது. அதுக்காக தான் இது. ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இதே மெட்டீரியல் நான் இப்போ கூல் பண்றேன். கிளியரா? ஸோ இதே மாதிரி ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில நான் வைக்கிறேன். ரெண்டு சப்போர்ட் இருக்கு, இதுக்கு இடையில நான் மெட்டீரியலை வச்சுட்டு ஐ ரிமூவ் ஹீட், ரைட்? இதுல இருந்து நான் கியூவை வெளியே எடுக்கிறேன். அப்ப இது என்ன ஆகும்? சின்னதாக ட்ரை பண்ணும், கம்ப்ரஸ் ஆக ட்ரை பண்ணும், ரைட்? ஸ்ட்ரிங் ஆக ட்ரை பண்ணும். ஆனா இப்பவும் இந்த சப்போர்ட் என்ன பண்ணுது? ஃப்ரிக்ஷன் மாதிரி. நீ பெருசாக நினைச்சா அமுக்கி பிடிச்சி வைக்கும், நான் சின்னதாகணும்னு நினைச்சா அப்போ இழுத்து பிடிச்சி வைக்குது. கரெக்டா? the supports are giving a tensile. So when the material is cooled, that is heat is removed, the material experience a tensile stress. கிளியரா? ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் புரியுது இல்ல? ஸோ ஹீட் ஆகும்போது the material, நம்ம மெட்டீரியலை பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ the material experience a compressive stress. இதே ஸ்ட்ரிங் ஆகும்போது, that is when it is cooled, ஸ்ட்ரிங் ஆகும்னு சொல்லக்கூடாது டெக்னிக்கலா, ஏன்னா ஸ்ட்ரிங் ஆக ட்ரை தான் பண்ணும். when it is cooled, that is heat is removed, அது டென்சைல் ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். that material is undergoing a tensile stress. இப்போ நமக்கு தெர்மல் ஸ்ட்ரெயின், ரைட்? ஆல்பாங்கிறது தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். ஸோ சிக்மா, that is your thermal stress is equal to, ஜென்ரலா சிக்மாக்கு ஃபார்முலா என்ன? இஇ. இந்த ஃபார்முலா ஹூக்ஸ் லால இருந்து நம்ம இந்த ஃபார்முலா படிச்சோம். கரெக்டா? thermal stress is equal to E into E. அதே தான் யூஸ் பண்ண போறோம். யங்ஸ் மாடுலஸ் இன்டு இந்த க்கு பதிலா தெர்மல் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ்னால எவ்வளோ ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சிக்மாவை கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? யங்ஸ் மாடுலஸ் இன்டு தெர்மல் ஸ்ட்ரெயின். இப்போ இந்த தெர்மல் ஸ்ட்ரெயின், இந்த ஸ்ட்ரெயினுங்கிறது என்ன? ஸ்ட்ரெயினுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் E equal to change in length by original length. கரெக்டா? ஒரிஜினலா எவ்வளவு லெங்த் இருந்துச்சு, இப்போ எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறதா எனக்கு இந்த தெர்மல் ஸ்ட்ரெயின். ஸோ சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த். இப்போ இந்த சேஞ்ச் இன் லெங்த் எனக்கு வேணும். ஒரிஜினல் லெங்த் ஆல்ரெடி எனக்கு தெரியும். கரெக்டா? ஸோ ஒரிஜினல் லெங்த் ஆஃப் த பாடி. ஸோ இந்த சேஞ்ச் இன் லெங்த் என்ன அப்படிங்கறத நான் பார்க்கும்போது இந்த சேஞ்ச் இன் லெங்த்
For example, it will try to decrease or it will try to increase. Again, அந்த சேஞ்ச் நடக்காது. அந்த சேஞ்ச் நடக்கிறதுக்காக தேவையான ஸ்ட்ரெஸ் தான் இன்டியூஸ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 2 mm பெருசாக ட்ரை பண்றேன். அப்ப அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு இருக்கும். இல்ல நான் ஒரு 3 mm ஷ்ரிங்க் ஆக ட்ரை பண்றேன். அப்ப அந்த 3 mm ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு அது ஒரு கூல் ஆகும்போது, ஒரு ஷ்ரிங்கிங் நடக்கும்போது அந்த 3 mm ஷ்ரிங்க் ஆக விடாம தான் நான் பிடிச்சிருக்கேன். ஸோ அப்ப அந்த 3 mm-க்கான ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு ஆக்ட் ஆக போகுது. கிளியரா? அப்ப இந்த சேஞ்ச் இன் லெங்க்த்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆல்பா இன்டு தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் del T into L or TL னு போட்டுடலாம். ஆல்பா TL. E கண்டுபிடிச்ச அப்படின்னா change in length by original length which is equal to alpha TL by L. LL கேன்சல் ஆயிரும். ஸோ டெக்னிக்கலா என்னோட E equal to alpha T. கிளியரா? ஸோ அப்போ என்னோட ஸ்ட்ரெஸ், தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன? தெர்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா டிஇ. இதுதான் ஃபார்முலா. கிளியர்? அகைன் ஆல்பாங்கிறது நீங்க ஆல்பாவோட யூனிட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்பா சிக்மா ஈக்குவல் டு ஆல்பா டிஇ. ஆல்பாங்கிறது தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், டிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், இங்கிறது ஸ்ட்ரெஸ், யங்ஸ் மாடுலஸ். கிளியரா? ஸோ இதுதான் எனக்கு ஃபார்முலா. இப்போ சப்போஸ் இனிஷியலா நான் வச்சிருந்த இந்த 2 சப்போர்ட், சப்போஸ் இந்த சப்போர்ட் ரொம்ப ரிஜிடா இல்லாம லைட்டா ஒரு எக்ஸ்பான்ஷன் அலோவ் பண்ணுதுன்னு வைங்க. ரைட், லைட்டா ஒரு எக்ஸ்பான்ஷன் அலோவ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சப்போர்ட் வந்து இனிஷியலா இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இதால மூவ் ஆக முடியும். டெல் அப்படிங்கிற இடத்துக்கு இது மூவ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் allowing a slight deflection. கரெக்டா? So when the support yields, right, அதான் when the support is yields with a value del அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இப்போ என்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபார்முலா என்னவா மாறும்? ஏன்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் என்னால் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் யாரு? நான் எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்றேன், ஆனா என்ன எக்ஸ்பேண்ட் ஆக விடாம அந்த சப்போர்ட் பிடிக்குது. வாட் இஃப் த சப்போர்ட்ஸ் அலோஸ் மீ டு ஃபுல்லி எக்ஸ்டெண்ட்? எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. கரெக்டா? யாருமே என்ன கேட்கலன்னா இஷ்டத்துக்கு போவேன் வருவேன். ரைட், நான் ஸ்ட்ரெஸ்ஸே ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். யாருமே கேட்க ஆள் இல்லைன்னா நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு. பட் எனிவே, கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட சேஞ்சில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு there is a slight change in the total deflection that is produced by the thermal expansion. ஸோ அதை நான் எப்படி எழுதலாம்னா ஆல்பா டிஎல், இது வந்து ஒரிஜினலா எனக்கு நடந்த சேஞ்ச். கரெக்டா? கொஞ்சம் முன்னாடி தான் எழுதணும். ஆல்பா டிஎல் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் தி டைமென்ஷன். ஸோ ஆல்பா டிஎல். ஆனா இதுல டெல் என்னால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எவ்வளோ எக்ஸ்பான்ஷனை நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிறது தான் எனக்கு வேணும். டெல் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இதுதான் என்னோட சேஞ்ச் இன் லெங்க். அப்போ என்னோட சேஞ்ச் இன் லெங்க் பை ஒரிஜினல் லெங்க் ஃபார்முலால நான் போட்டேன் அப்படின்னா E ஈக்குவல் டு ஆல்பா டிஎல் மைனஸ் டெல் எல். கரெக்டா? டெல் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா டிஎல் மைனஸ் டெல் டிவைடட் பை எல். இதான் என்னோட ஃபார்முலா. ஸோ அப்போ என்னோட சிக்மா ஈக்குவல் டு இஇக்கு பதிலாக ஆல்பா டிஎல் மைனஸ் டெல் டிவைடட் பை எல் இன்டு இ. இதுதான் என்னோட தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா when the support yields. கிளியரா? 2 ஃபார்முலா தான் படிச்சிருக்கோம். இது ஃபார்முலா 1. ரைட், when the support yield it is the formula sigma equal to alpha TL minus del by L into E. Suppose support yield ஆகல, ரிஜிடா இருந்துச்சு அப்படின்னா there is no change in dimension or there is no deflection அப்படின்னா sigma equal to alpha TE. இதுதான் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான 2 ஃபார்முலா. கிளியரா? ஸோ இதை வச்சு we'll solve a problem. Yeah. So question 1, a rod 2 meter long is at a temperature of 10 degrees centigrade. Estimate the expansion of the rod when the temperatures rise to 80 degree. ஸோ இதில் இந்த 2 by அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகள். சரியா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டெம்பரேச்சர் இஸ் ரைஸ் டு 2 அப்படின்னா 10 டிகிரிலேருந்து 80 டிகிரிக்கு ரைஸ் பண்ணுறோம். ரைஸ்ட் பை 80 டிகிரினா மொத்தமாக 80 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ 10லேருந்து 90க்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ 2R பை அப்படிங்கிற வார்த்தையை க்ளீனாக நீங்கள் கவனிக்கணும் இந்த மாதிரி சம்மில். இஃப் த எக்ஸ்பான்ஷன் இஸ் ப்ரிவெண்டட் ஃபைண்ட் த ஸ்ட்ரெஸ். ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நான் எக்ஸ்பான்ஷன் அலோவ் பண்ணல. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் ஆஃப் த ராட் இஸ் 2 மீட்டர். ஸோ தேவைப்பட்டா 200 mmன்னு மாற்றிப்போம். வி டோன்ட் நோ. ரைட், ஜென்ரலாக என்ன யூனிட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் 200 mmக்கு எழுதிக்கிறேன்.
So del T change in temperature is 70 degree centigrade. Clear? So என்னோட change in temperature வந்து 70 degree centigrade. இதுதான் நான் யூஸ் பண்ண போற T. Alpha equal to 0.1234. So 4012 per degree centigrade. And E is equal to 1 into 10 to the power 5 mega Newton per meter square. அப்ப என்ன வரும் 1 into 10 to the power 5 into 10 power 6 Newton per meter square. Right, இந்த conversion பத்தி நம்ம பேசிருப்போம் already. So இந்த 10 power 6 Newton per meter square க்கு பதிலா 1 into 10 power 5 Newton per mm square னு மாத்திரலாம். அப்படியே அந்த மெகாவை விட்டுட்டு mm squareல எழுதிரலாம். Clear? So என்னோட formula first initially எனக்கு என்ன தெரியும்னா expansion of the rod, expansion del L, correct? Expansion del L is given by the so alpha TL, which is equal to 0.00012, right, into temperature 40 இருந்துச்சு into temperature 70 into length, right, இந்த length வந்து 2000 meter அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா 0.00012 into 70 into 2000, so 1.68 mm. So நான் mm ல போட்டனால என்னோட alpha TL, which is my expansion, del L is equal to 1.68 mm. இப்போ expansion நான் allow பண்ணல அப்படின்னா sigma கேட்டிருக்காங்க, which is alpha TE. So alpha வந்து 0.00012, T again 70, E வந்து நான் in terms of mm ல வச்சேன் அப்படின்னா I'll get it as 84 Newton, right, 84 Newton per mm square. இதுதான் என்னோட ஆன்சர். So இன்னொரு சம் பார்த்துடலாம். Again a steel rod of 3 cm diameter and 5 meter long. So ஒரு steel rod இருக்கு, இதோட cross sectionக்காக diameter கொடுத்திருக்காங்க. Diameter is equal to 0.03 meter, right, mm ல எழுதுனா 30 mm, right, நம்ம mm ல யூஸ் பண்ணிப்போம். So 30 mm. இதோட length வந்து 5 meter, so வந்து 5000 mm. Has two grips connected to two grips and the rod is maintained at a temperature of 95. So initial temperature வந்து 95 degree centigrade. Determine the stress and pull exerted when the temperature falls to 30 degree. So T2 வந்து 30 degree centigrade. அப்ப என்ன நடக்குதுன்னா temperature கம்மி ஆகுது, del T. Again அந்த கம்மி ஆகிறதுனால tensile stress வரும், அவங்களே புல்லுன்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. So நம்ம நெகட்டிவ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு தெரியும் it is going to be a tensile stress. So difference வந்து 65 degree centigrade. Clear? That ends does not yield. So அப்ப சிக்மாக்கு ஃபார்முலா என்ன? alpha TE, since there is no yield. So alpha வந்து 12 into 10 power minus 6, போன சம்ல இருந்து அதே வேல்யூ தான், into T, which is 65 into சிக்மா தான் டைரக்டா கண்டுபிடிக்கிற, எக்ஸ்பான்ஷன் நம்மள்ட்ட கேட்கல, ரைட், இன்டு E வந்து 2 into 10 to the power 5, அகைன் மெகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு பதிலாக நான் டைரக்டா நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்ல எழுதிடலாம். ஸோ நான் விட்டுட்டேன், ரைட், ஆல்பா TE which is equal to 12 into 2 into 65 into 10 to the power minus 1, அதாவது divided by 10 ன்னு அர்த்தம். So we'll get it around 156 Newton per mm square, which is going to be tensile. போன சம்ல compressive, இங்க வந்து tensile. Clear? இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, if the end yields for 0.12 cm, that is 1.2 mm, 1.2 mm க்கு yield ஆச்சுன்னா என்னன்னு கேக்குறாங்க. So சிக்மாக்கு ஃபார்முலா என்ன? alpha TL minus del divided by L into E. கரெக்டா? இதுதான் சிக்மாக்கு ஃபார்முலா, which is 12 into 10 power minus 6 into L 5000 into T 65 minus mm ல எழுதுறேன் 1.2 divided by 5000 into 2 into 10 to the power 5. So 12 into 5000 into 65 into 10 to the power minus 6 minus 1.2 divided by 5000 into 2 into 10 to the power 5. So I will get it as 108 Newton per mm square. So 108 Newton per mm square. Again இதுவுமே tensile தான். Clear? Both are tensile. Now என்ன கேக்குறாங்க? Pull கேக்குறாங்க. கரெக்டா?
ஸோ ரெண்டு கேஸ்லையுமே ஆக்சுவலாக புல் தான் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் கேட்கல. ஸோ புல்லுங்கிறது ஃபோர்ஸ், ரைட்? புல்லுங்கிறது ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு pressure into area or stress into area, sigma into area, which is equal to 156 into area, pi by 4 30 square, right? அப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து 156 into pi divided by 4 into 30 square, which is 900. So 110269, right? So 110269 Newton, that is 1,10,269 Newton. Clear? So அதே இங்க நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா I will get it around again the same. ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த வேல்யூவே ஆல்ரெடி என்கிட்ட இது இருக்கு, நான் டிவைடட் பை 156 போட்டு இன்டூ 108 போடுறேன். ஸோ I will get it around 76340. ஸோ 76340.7 Newton. ஸோ இதான் என்னோட புல், the force that is acting. ஸோ புல்னு கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் கேட்கல, ரைட்? ஸோ இதுதான் நமக்கு சொல்யூஷன். ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில். பேசிக்காக ரெண்டு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் காம்போசைட் பார். ஸோ வந்து இப்போ ஒரே மெட்டீரியல்னால ஒரே ஆல்ஃபா இருந்துச்சு, ஒரே இ இருந்துச்சு, ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுச்சு. சப்போஸ் ஒரு காம்போசைட் பார் இருந்தால் அது எப்படி பிஹேவ் பண்ணும், அதோட சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டே நான் உங்களை மீட் பண்ணுறேன், ரைட்? ஸோ see you to in the next video. வீடியோவில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கரெக்டாக இருக்குது, புரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.